அது இந்த வண்டி நம்ம ஜீப் சொல்றேன், அந்த வண்டி வாங்கினதுல இருந்து இந்த ஊருக்கு வந்துதான்டா யூஸ் ஆயிருக்கு. ஆமா, இல்ல இந்த ஊருக்கு வந்து மத்த டைம் கூட அவ்வளவு பெருசா இது கிடையாது. அந்த குஞ்சு தண்ணியில வந்து ஒரு கடையை தேடி அலைஞ்சோம்ல. ஆமா, அப்ப டிராவிட் இறங்கி வழி கேட்டான் பாரு. ஆமா ஆமா, அண்ணா அவன் சொன்ன வழியில போகும்போது நமக்கு வந்து அந்த வண்டியோட ஃபுல் கெப்பாசிட்டியே தெரியும். இவன் வந்து அந்த கடையை கேட்கறதுக்கு அண்ணா ஆட்டோ ஓட்டுறவரு, அவர் சைக்கிள் பஞ்சர் போடுறவரு, காய்கறி விற்கிறவரு, இங்கிலீஷ்ல பேசுறான். அவங்ககிட்ட போயிட்டு அண்ணா வாட்ச் இஸ் வேரி வாட் யூ கால் ஒரு காரணம் இருக்கு. நேத்து நைட் ஒரு பொண்ணா கேரளா இஸ் தி மோஸ்ட் லிட்ரஸி ரேட்டுடா. நான் 90% மேல 95% மேல சரியா தெரியல எனக்கு. லிட்ரஸி ரேட்னா என்ன? அது 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். படிப்பறிவு பெற்றவர்கள்னு அர்த்தம். என்ன படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் தெரியும்னு அர்த்தம் இல்ல. அதான் படிப்புனால இங்கிலீஷ் நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் இல்ல, நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் தான் அறிவு. இல்ல, ஒரு மனுஷன் இங்கிலீஷ் எப்படி பேசுவான்? உயிர் பயத்தரப்போ இங்கிலீஷ் பேசுவானா? பேச மாட்டான். இவன் நைட்டு 4 மணிக்கு காலைல தண்ணி குடிக்கலாம் எந்திரிச்சு வந்து தண்ணி ரூம் தூக்கிட்டு இருக்கும் போது பாத்ரூம் போயிட்டு வந்தேன், தண்ணியை குடிச்சிட்டு படுப்பு வேணும்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஏன்னா ஹோஸ்ட்டுக்கு நான் கனவு வேண்டாம் போல இருக்கு. கனவுல கூட இங்கிலீஷ் கணவன் இங்கிலீஷ் தான் நொட்டு வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இருந்தான். ஏன்னா தண்ணி குடிச்சிட்டு சரி உசி போடுவான், கணவன் வந்து வெளியே வரட்டும், டேய் என்னடா அப்படின்னேன், இருக்க நான் பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னா. அதுக்கு பயத்துல அன்பிலீவபிள். அதுக்கு ஓசிட்டு சொல்லலனே. ஒரு 4 செகண்ட் நான் பார்த்தேன், நீங்க அசையாம இருந்தீங்க. 5 செகண்ட் நீங்க அசைவங்க, சரி நம்ம ஆளு தண்ணி குடிக்கிறாருன்னு நான் விட்டேன். அது வரைக்கும் பேய் நேத்து ஃபுல்லா பேய் கதை பேசினால. பேய் எப்படா தண்ணி குடிக்கும்? அடே எனக்கு அதெல்லாம் விடப்பா, அது பேயா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் அதை விடு. ஏண்டா ஒரு அப்படி ஒரு பயத்து இருந்தா கூட நீ இங்கிலீஷ் தான் நீ பேசு. இங்கிலீஷ் சொல்ல மாட்டியா? இங்கிலீஷ் பேச இங்கிலீஷ் கேட்டா இங்க ரொம்ப அங்க ஹோட்டலுக்கு போனா வச்சுக்கோங்க, அங்க போய் சப்ளைட்ட பேசிட்டு இருப்பான். வாட் யூ ஹேவ் டு ஒண்ணும் கிடையாது. 2 சீரீஸா பாக்குறது, 3 இங்கிலீஷ் படத்தை பார்க்க வேண்டியது, 3 டயலாக் எடுத்துப்பான். அந்த டயலாக் எங்கேயாவது போறதுமே பார்த்துட்டே இருப்பான். இங்க போறது எங்க போறது அங்க போடுவோம் அப்படிங்கிறது. மூணாறுல இன்னைக்கு தான் கடைசி, இதுக்கப்புறம் இறங்கிடுவோம் அப்படி கீழே. 2 மலை அங்கேயும் மலையா? எங்க? சென்னையில. அப்படியா? ஆமா, 2 நாளா போட்டு வெளுத்து வாங்கி. நம்ம ஊர்ல சென்னை மூணாறு மாதிரி இருக்கா? அப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இங்க. அதெல்லாம் மலைக்கெல்லாம் வந்து ஊர் ஒடுங்க மாட்டேங்குது. மலையில தான் ரொம்ப ஸ்பீடா வேலை பாக்குறாங்க. இவங்களுக்கு வேலை செஞ்சு பழகிடுச்சு. இன்னொன்னு மலைக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊர். இது இவங்களுக்கு பழகி இந்த இது போனக்குள்ள ரெயின் கோட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அது சும்மா விற்காங்க, ரோட்லயே விற்கிறாங்க, அங்கே கிடைக்குது. அப்படியே வாங்கி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. லாரிகளுக்கு அலாய்வில் போட்டு அலாய்வு இல்லடா, கப்புடாது, வீல் கப்புடாது. அலாய்வில் எப்படா லாரிக்கெல்லாம் போடுறாங்க? வீல் கேப் தானடா அதுக்கு பேரு. கப்பு, வீல் கப்பா. இது தமிழ்ல கப்பு, இங்கிலீஷ்ல கேப். அந்த இங்கிலீஷ் தமிழ் சார் ஒவ்வொரு வார்த்தை, ஆமா ஒவ்வொரு வார்த்தையும் அளவு அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு புரியுதா இல்லைன்னு பேச இருக்கு. ஒரு மொழியை கரெக்டா பேசணும். பாத்தீங்களா, நான் பரவாயில்ல இல்ல இவங்கிட்ட நீ இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஓட்ட இங்கிலீஷ்ல. உன் மன தைரியம் அவனுக்கு இருக்கிறான். ஓ ஷிட் அப்படிங்கறான்டா. ஓ ஷிட் அப்படினாண்டா கால்ல. இல்ல இது இப்பன்னு இல்ல, அப்பப்ப இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளை போடுவான். ஆமா, கோவி வந்து இந்த மாதிரி பேசுவான். அதாவது சீரீஸ் பார்த்தாலும் வேற ஏதாவது பேசினாலும் இன்ஸ் பண்ற மாதிரி அதை எடுத்து என்ன ஸ்லாங்கு, இப்போ ஏதாவது ஒரு வார்த்தைனா இந்த வார்த்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதெல்லாம் பார்த்து அதை கேட்டு அது மாதிரி ஏதாவது நான் திரும்பி இருக்கிறது ஏதாவது சொல்லி எவனாவது ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்டு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டப்புறம் இல்லடா சொல்றேன் நானு, நீ இந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா பாப்பல அதை பேச வச்சு அது கேட்டு கரெக்டா பேசணும்னு சொல்லிட்டு பேசுவான். இவனை பார்த்த இவன் அவரை மாதிரி நான் பண்றேன்னு டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி கோபியோட ஃபர்ஸ்ட் காப்பின்னு உள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அதனால இங்கிலீஷ் நானும் இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்னு இங்கிலீஷ் பேசுறான் டிராவிட்.
டிராவிடின் செயல் எந்த அளவுக்கு மோசமாகி கொண்டிருக்கிறது என்றால் பின்னாடி வரும் காரில் யாரோ இருப்பதாகவும் அதற்கு 3 o'clock 2 o'clock என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த மேட்டர்லாம் நேத்தே எடுத்தோமே, அது வராதா? வரும். இப்போ வண்டியிலேயே பேசிட்டு வராங்க இவரு. வண்டியில பேசிட்டு வராங்களா? பின்னாடி கார்ல இருக்காங்களாம். அத 3 o'clockங்கறாங்க. நான் சொன்னேனா? ஆமா. கண்ணை காமிச்சு சொல்லிட்டா 3 o'clockன்னு. அநியாயம் பண்றீங்க. அநியாயம். ஏன்னா இப்படி பண்றீங்கன்னு தெரியலடா. யார பார்த்து 3 o'clock? எனக்காக இல்ல. அவனுக்கு 3 o'clock. கல்யாணம் ஆகல. சரி, டக்குன்னு வெங்கட குவி உள்ள விட்டுறா. எங்க உன் பேர் தான் ரொம்ப அடிபடுது. நீ வேற ரொம்ப வாட்ச பாத்துட்டே இருக்க. ஆமா, பாத்துக்க. நல்லதுக்கு இல்ல, வாட்ச் ஆயிர போகுது வாழ்க்கை. யானை சஃபாரிக்கு இப்ப வந்திருக்கோம். இங்க யானை சஃபாரிக்கு போக போறோம். ட்ரெஸ்லிங்க வர மாட்டேன். நீ பேச. நான் வருவேன். யானை வருமா? வரும்டா. இவ்வளவு யானை காட்டுல கொடை பிடிச்சிட்டு. அதாவது நம்ம ஊரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இல்ல, தெரிஞ்ச விஷயம். அப்போ மேபி பசங்களுக்கு வந்து கவனிக்க போன் பேசுறியா? கட் பண்ண சொல்லு. அது என்னன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் எப்படி வந்து இந்த ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஆமா. அது மாதிரி நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு ஒத்த ஐடென்டிட்டி அப்படின்னா வந்து யானை தான். ஆமா. ஏன்னா ஃபாரின்ல இருந்து புலி மெயின். அண்ட் வந்து புலிக்கு ஈக்குவலாக கூட அவங்க ஊரில் வந்து இப்போ அமெரிக்காலலாம் எடுத்தால் பிளாக் பேந்தரு, அதனால அந்த ஜாக்வாரு, ஆமா, பாப் கேட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும். அது வந்து இந்த கேட் இனத்திலே கூட பார்க்கலாம். ஆனால் யானையை வந்து பார்க்கவே முடியாது அவங்க நினைச்சாலும். ஆமாம், ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டு. அது ஆப்பிரிக்காவுக்கு தான் போகணும், அமெரிக்காவுக்கு எப்படி பார்க்க முடியாது. அதனால அமெரிக்காவில் கொண்டு போய் வளர்ப்பான். அதனால அவங்க எல்லாரும் மிரண்டு போய் பார்க்கணும். நம்ம இந்தியான்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து மைண்டில் சில நேரங்கள் கேட்பாங்களாம் அந்த மாதிரி. உங்கள் ஊரில் எல்லாம் ரோட்டில் யானை போகுமாமே, உண்மையாக அப்படிலாம் கேட்பாங்க. அந்தளவுக்கு யானையை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் நிறையா பேர் கேனத்தனமாக வேலி வச்சு கொள்வது, வெடி வச்சு கொள்றதுன்னு சில வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆமாம். அது இருக்கிற இடத்துல போய் வீட்டை கட்டிக்கிட்டு அது வரக்கூடாதுன்னு வேலியை போட்டுக்கிட்டு சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரீசெண்டாக கூட இந்த ஒரு ஊரில் ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிக்கிட்டானுங்க. அது வலிக்காதா? நம்ம உட்காந்து நம்ம உட்காந்து அது வெயிட் தூக்குமா? அது நம்மள அது பெரிய விஷயம் தூக்கி ராஜாவெல்லாம் தூக்கி போர்லாம் பண்ணியிருக்கு. என்ன போர்லாம் பண்ணியிருக்கு. அப்போ இருந்தால் யானை வேற. ஆனால் நாய் கூட தான் ஒரு டைமில் போய் நமக்கா சோறுக்கு வேட்டையாடி கொண்டு வந்துச்சு. இப்போ நாயெல்லாம் அப்படியா இருக்கு. கத்திரிக்காய் திங்குது, உருளைக்கிழங்கு பொரியலை திங்குது, எங்க வீட்டுல பாப்கார்ன் போட்டா திங்குது, கடலை கேக்குதுங்க. அது இப்ப நாயெல்லாம் அப்படியா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம். நீ இங்க இருந்து எல்லாம் போயிட்டு வர வீடியோ எடுத்துட்டு நாங்க போயிட்டு வரோம். இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் யாராவது ஏறுங்க, அதுக்கப்புறம் 4 பேரும் கண்டிப்பா ஒரு இடத்துல விட மாட்டாங்க. இங்க பாருங்க, அப்படி திருப்புங்க. அது என்ன ஏரியா? அது வில்லு கட்டில உள்ள போயிருந்துகிட்டு டே அப்படியா? சரி 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 தெரியும். உன் டிசிப்ளின் தெரியுமா எனக்கு? ஆட்டோ வெட்டி பார்த்தா நீ யானை வந்து அந்த ஏன் பார்க்கணும்னு ஒருத்தர் இருப்பார்ல, எனக்கு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கிட்ட யாருமே பொசசிவா எல்லாம் வந்தானே ரொம்ப பொசசிவா இருக்குமா யானை. குழந்தைங்கன்னா மிருகங்களாவே குழந்தைங்களை பற்றி தெரியும். குழந்தைங்க இவங்களை ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு எல்லா மிருகத்துக்குமே ஒரு இது இருக்கும்ல. எனக்கு அது ரொம்ப ஜல்லிக்கட்டுக்காலேயே குழந்தை இருந்தால் ஜம்ப் பண்ணி ஓடும். ஆமாம், நினைக்கும் ஒரு காலத்தில் காட்டோட ராஜான இன்னொன்று காட்டை உருவாக்குனதே யானை தான் தெரியும்ல. காட்டை வந்து நட்டு வச்சு வளர்த்ததே அதுதான். அது போட்டால் சாணத்தில் முளைச்சது தான் இந்த காடே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யானை தான் வந்து காட்டை உருவாக்குச்சு. இதுமாரி நம்ம ஊரில் நம்ம எப்படி காளை மாடு வளர்ப்போம், அது மாதிரி இங்கே இவங்க யானை வளர்ப்பாங்க. இந்த ஊரில் பெரிய பெரிய அந்த அந்தஸ்து ஒரு ப்ரைடாக இருப்பாங்க. ராஜா ஃபேமிலி மாதிரிலாம் இருப்பாங்க இங்கே. அவங்கெல்லாம் வந்து எனக்கே ஆசை தான் யானை வளர்க்கணும்னு. உன்னைய வீட்டில் வளர்க்குறதே பெருசு. இந்த காமெடி ஒரு நாய் வளர்க்கணும் ஆசைப்பட்டாலும் -10 உனக்கு போ. நேற்று ஒரு 5 பாயிண்ட், வண்டியில் ஒரு 5, இப்போ ஒரு 10-20 பாயிண்ட் லீடிங்ல நீ தான் இருக்கு. லீடர் போர்ட்ல மேலே ஏறாரு டங்குன்னு. எங்க -10 பாயிண்ட்ல வந்து உனக்கு பின்னாடி இருக்கு. ஏன் அப்ப பார்த்தாலும் நீ வயசை பத்தி பேசிக்கிட்டே இருக்க? நான் மறந்துட்டு இருக்கணும்டா. அவனு 50 வயசு ஆனவனே வந்து அவன் எவ்வளவு நீட்டா நடந்துக்கிட்டு இருக்கான். 30 வயசு ஆகி போட்டு 30 தாண்டனோடனே உடனே வயசாயிடுச்சுரா அப்படின்னா என்ன? அங்கிள் ஆயிடுச்சுரா, வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். டிப்ரெஸிங் ஆகுறானே, ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறான் கோபியை. அதுக்காக தான் அந்த ஆயில் வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக கருன்னு அப்படியே வளர்க்க போறேன். யானையோட முடிய பாருங்க, முடியும் பிச்சு பிச்சா இருக்கு பாருங்க. யானை முடியில இருந்து மோதிரம் யானை முடி மேல தெரியுது, அவ்வளவு முடியுது. சுதார் முடி மாதிரி இருக்குடா. அவன் மண்டபத்தை நட்டுக்கிட்டே நிற்கும். அந்த மாதிரி இப்பெல்லாம் படிஞ்சிருச்சு. பியூட்டிஃபுல் ஹேரா மண்டே பாரு.
சொட்டையான 37 வயசா? 37 நிமிஷம்டா. வயசியா கிட்ட சும்மா வராதயா, வயசை பத்தி எவனும் பேசக்கூடாது. அதுக்கு எப்ப பார்த்தாலும் ஏன் வயசை பத்தியே பேசுறீங்க? அண்ணே நான் ஸ்ரீதேவி வயசை கேட்டு இல்ல 37 வெங்கு கருங்காலி சும்மா அந்த 37 எல்லாம் பேசிட்டு தான் கடுப்பாயிருவேன். கொடுவாள் எடுத்து பாட்டு படிக்கிறீங்க இதை பேசிட்டு இருந்தா 37 வயசுனா ஏன்னா உன் வயசியா அப்படிங்கிறாங்க. அவனை மாதிரியே எல்லாரும் நினைச்சு அப்படி நினைச்சு தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. அடிச்சிட போகுது, கம்மு மாடா. என்னன்னு தெரியாம ஏன்டா நீ மட்டும் போற? வணக்கம் சொல்லு. வணக்கம் தம்பியா. கடுப்பாயி சத்துரு மட்டும் மீச்சிட போகுது. மேல கையை உள்ள விட்டு சுத்தி எரிஞ்சு சுத்தி சக்கரை எரிஞ்சிடணுமா? உள்ள கோவின் அவனை தானே பிடிச்சிருக்கேன். புல்லட் ஓட்டுற மாதிரி இருக்கு தலைவன். ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமி இருக்க மாட்டேங்கிறான். ஏதாவது சொல்லாதரா, அது கேட்டு பிடிக்கும். நாங்க ஸ்ரீலட்சுமி. ஸ்ரீலட்சுமியா? வீதியில பேதி ஆயிரும் போது. திராள் வீட்டுல கேட்க போறாங்க, என்ன ஜோடியாவே சுத்துறீங்க நீ ரெண்டு பேரும், ஏன் நீ வேலை சுத்த மாட்டியா அப்படிங்க. யார் வீட்டுல? உங்க வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு ஜிப்பைன்ல போறீங்க. இது வந்து ஸ்ரீலட்சுமியா இல்ல ஸ்ரீலட்சுமி? அடங்குന്നില്ല ആണി. சிரிப்பா இருக்கு. நானும் ஒரே ஒரு சவுண்ட் இருக்கு. வெங்கு சைடு சைடுல சாகிருக்கு. என்ன யோசிக்குது. நாங்க என்ன பண்ண போறோம்னா, யானைக்கு வந்து ஏதாவது சாப்பாடு ஊட்டலாமான்னு கேட்டோம். பிஸ்கட்டு சாப்பிட சொன்னாங்க. இங்க பழம் பக்கத்துல கிடைக்கல, இங்க பக்கத்துல பிஸ்கட் இருக்கும், அதை சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுக்க போறாங்க. ஆமா, கட் பண்றோம். பார்லேஜி சாப்பிடும் யானை என்று கைக்குள்ள வச்சு. பார்லேஜி சாப்பிடும் யானை எல்லாம் அப்படி டொமஸ்டிகேஷன் ஆகி போச்சு. எங்க வீட்டுல எல்லாம் நெய் இல்லாம சாப்பிட மாட்டேங்குது. டொமஸ்டிகேஷன் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல நெய் இல்லாம சாப்பிட மாட்டேங்குது. அது பக்கத்துல அப்ப கூங்குது. அது என்ன நினைச்சு சொல்லுது, எதுக்கு சவுண்ட் கொடுக்குது, அது பிடிச்சிருக்கு நம்மள. அப்படியா? ஆமா ஆமா, நான் முத்தம் வச்சிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஒரு ஓரமாவே நிப்போம். நமக்கு கொஞ்சம் பயம். சொரன்னு இருக்குடா, சொரன்னு இருக்கா. அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த வண்டை போய் மரத்தெல்லாம் முட்டி உடைக்க முடியும், காய்ச்சிடுவோம்ல. ஆனா இதை விட பெரிய பெரிய சைஸ் யானைலாம் இருந்தது. இது வந்து பெண் யானைங்கனால கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா இன்னும் பயங்கர புதுசா 12 அடி யானை இருக்கு. அந்த மாதிரிலாம் பாத்திருக்கேன் நான். கோயிலுக்கு வருமே, என்ன கோயில் எது? திருவிழாவை பாருங்க. இல்ல இதுக்கு பாரு, அந்த கிளைமேக்ஸ்ல கூட ஒரு கோயில் காட்டுவாங்க. பூரம் திருச்சூர் பூரம். அதுதான் இருக்குல்ல ஹைட்டான யானைகள்லாம். சரியான மழை வேற சூழல் ஆரம்பிச்சிச்சு. அந்த கம்பு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு அடி கூட அந்த இடத்த விட்டு நகராதான். இது வந்து நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன். ஆவுடையப்பன் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு பார்ப்பேன். ஒரு
யானை பார்க்கலாம். பார்க்கணுன்னு ஒருத்தரை அவர் சொன்னார். இப்போ தான் நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். அது ஒரு பர்சன்டேஜ் கூட அது நாவலில். குடு பாக்கெட்டை பிச்சு கொடுக்கணும். அவர்கிட்ட கேட்டுக்கோ. கேட்குறேன். எனக்கு மழையாக இருக்குது. கபர் லாக்கண்ணா பிச்சு போடவா? தான்